அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்த காணொலியின் வாயிலாக நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாகித்ய அகாதமி விருதுகள் 1955 இறுதியாக 2025 முடியுள்ள நூல், ஆசிரியர், அது எவ்வகை நூல் என்பதை காண இருக்கிறோம். இதன் மூலம் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி முந்தைய ஆண்டு வினாக்களின் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து வினாக்கள் இல்லாமல் ஒரு தேர்வு பட்டியல் என்பது சுத்தமாக இருக்கவே இருக்கிறது. ஆமா, நடைபெற்ற கல்லூரி ஆசிரியர் தேர்விலையும் 2 வினாக்கள் வந்திருந்தது. முதுகலை ஆசிரியர் தேர்விலையும் வினாக்கள் வந்திருந்தது. பட்டதாரி ஆசிரியர் தேர்விலையும் தொடர்ந்து வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த சாகித்ய அகாதமி விருதுகள். இதுல முதலாக யார் வாங்குறாங்க அப்படின்னா, 1955 முதல் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா சேதுபிள்ளை. சேதுபிள்ளை எந்த நூலுக்கு வாங்கினார் அப்படின்னு சொன்னா, தமிழ் இன்பம் நூலுக்கு தான் வாங்கினார். தமிழ் இன்பம் இது எவ்வகை நூல் அப்படின்னா, இது ஒரு கட்டுரை. இது 3மே நமக்கு தெரியணும். ஆண்டோட படிக்கணும். ஏன்னா இதுவரை ஆண்டுகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டுகள்ல நிரல்படுத்துகன்னு கேட்கல, ஆண்டுகளும் கேட்டுருவாங்க. 1955 ராபி சேதுபிள்ளை தமிழ் இன்பம். இது எவ்வகை கட்டுரையா, திறனாய்வா, உரைநடையா, கவிதையா, இப்படி பன்முகத்தன்மையில தமிழ் இலக்கியத்துக்கு இந்திய அளவுல கொடுக்கக்கூடிய ஒரு மிக உயரிய விருது தான் சாகித்ய அகாதமி விருது. அந்த முதல் விருதை பெற்றவர் ராபி சேதுபிள்ளை. அடுத்தது 1956 யார் வாங்குறார் அப்படின்னா, ஐயா கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி தான் வாங்குறார். யாரு? கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி. என்ன நூலுக்கு வாங்கினார் அப்படின்னு சொன்னாங்க, அலையோசை என்ற நாவலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமா, அப்ப முதலாக நாவலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருதுன்னு கேட்பான். முதலா அப்ப நீ முதலா இங்க ராபி சேதுபிள்ளை தேர்ந்தெடுத்துனா அவுட்டு. அப்ப முதலா நாவலுக்கு எந்த ஆண்டு? 1956 இந்த நாவலுக்கு கொடுக்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட நாவல் தான் இந்த அலையோசை. அதுக்கு அடுத்தது 1957. 1957 விருது கொடுக்கப்படல. இதுவரைக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு விருது கொடுக்கப்படாமல் இருக்குன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு விருது கொடுக்கப்படாமல் உள்ளது. அதுல 57 ஒண்ணு. அதுக்கப்புறம் 1958 சக்கரவர்த்தி திருமகள் என்ற நூலுக்காக யார ராஜாஜி வாங்கியிருப்பார். ராஜாஜி என்ன நூல்? சக்கரவர்த்தி திருமகள். இந்த சக்கரவர்த்தி திருமகள் பாத்தீங்க அப்படின்னா, இது புராண கதை, ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து ராஜாஜியால் எழுதப்பட்டதுதான் இந்த சக்கரவர்த்தி திருமகள் என்ற நூல். அதுக்கப்புறம் 59 சாகித்ய அகாதமி விருது வழங்கல. 60 கிடையாது. 1961 யார் வாங்கியிருப்பா? மு வரதராசனார் வாங்கியிருப்பா. என்ன நூல் அப்படின்னா, அகல் விளக்குங்கிற புதினம் தான். அகல் விளக்குங்கிற நாவலுக்கு அல்லது புதினத்துக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1962 1962 என்ன யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, மீப்பா சோமசுந்தரம். மீப்பா சோமசுந்தரம் இவர் என்ன வகை நூலுக்கு வாங்குறாருன்னா, இதுதான் முதலா பயண இலக்கியத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர். பயண இலக்கியம். அதாவது நூலினுடைய பெயர் என்ன? அக்கறை சீமையிலே. அக்கறை சீமையிலே நூலுக்கு 1962 மீப்பா சோமசுந்தரம் பயண இலக்கிய கட்டுரைகளுக்காக விருது பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் 1963 யாரு? ஐயா அகிலனுடைய பெற்றிருப்பார். அகிலனுடைய வேங்கையின் மைந்தன்கிற நாவலுக்கு வாங்கியிருப்பார். அது என்னங்க வேங்கையின் மைந்தன் அப்படின்னு சொன்னா, ராஜராஜ சோழனுடைய மகன்தான் ராஜேந்திர சோழன். இந்த வேங்கையின் மைந்த நாவல் எந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்து வாங்கப்பட்டது அப்படின்னா, இது ஒரு வரலாற்று நாவல். முதலா வரலாற்று நாவலுக்கு எப்ப சாகித்ய அகாதமி விருது? 1963. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழனுடைய வரலாறு தான்
இந்த வேங்கை மைந்தன். உதாரணமா கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய முழு வரலாறையும் தெரியணும் அப்படின்னா நாம இந்த நாவலை படிச்சோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, வேங்கை மைந்தன் நாவல் வரலாற்று நாவல். அப்ப இப்படியும் கேட்கிறாங்கல்ல, முதல் வரலாற்று நாவல் எது அப்படின்னா வேங்கை மைந்த நாவலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. அதுக்கப்புறம் 64ல சாகித்ய அகாடமி விருது கிடையாது. 1965 யாருக்கு? பி.ஸ்ரீ ஆச்சாரியா என்பவருக்கு கொடுக்கப்பட்டது. பி.ஸ்ரீ ஆச்சாரியா எந்த நூலுக்காக இவர் வாங்கினார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜர் என்ற நூலுக்காக இந்த விருதினை பெற்றவர். ஆமா, இது என்ன அப்படின்னா இது வாழ்க்கை வரலாறு நூல். வாழ்க்கை வரலாறுக்கு முதலா சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்னா பி.ஸ்ரீ ஆச்சாரியா. இந்த ஆண்டு வாங்கினார் 1965. அதுக்கு அடுத்தது 1966 யார் வாங்கினது அப்படின்னு சொன்னா ஐயா மாப்போ சிவஞானம். எந்த நூலுக்காக பெற்றார் அப்படின்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இது எவ்வகை நூல் அப்படின்னு சொன்னோம்னா வளர்ந்து இது ஒரு கட்டுரை இலக்கியம். ஆமா, கட்டுரை இலக்கியம். முதலாக சாகித்ய அகாடமி விருதோ கட்டுரை. இரண்டாவதாக கட்டுரை இலக்கியத்துக்கு வாங்கினார் மாப்போ சிவஞானம். எப்ப? 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அதுக்கு அடுத்தது 1968 யார்? சீனிவாச ராகவன். சீனிவாச ராகவன் தான் வாங்குறாங்க. என்ன அப்படின்னா வெள்ளை பறவை. முதலாக கவிதைக்கு யார் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது அப்படின்னு சொன்னோம்னா சீனிவாச ராகவன் தான் முதலா சாகித்ய அகாடமி விருது கவிதைக்காக வாங்கியிருப்பார். இது மரபு கவிதை. வெள்ளைப்பறவை கவிதை தொகுப்பு மரபு கவிதை இனத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் 1969 யார் அப்படின்னா பாரதிதாசன். 1969 பாரதிதாசன் வாங்கினது என்ன? பிசிராந்தையர் என்கிற நாடகம். முதலாக நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் வாங்கியிருப்பார். எப்ப? 1969 இறந்த பின்பு இந்த விருது. அதுக்கப்புறம் இறந்த பின்பு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் முதல் அப்படின்னா பாரதிதாசன் தான். தான் இறந்ததுக்கு பின்பு அவருக்கு விசிராந்தி நாடகத்துக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1970 யாரு? பூ அழகிரி சாமி அன்பளிப்புங்கிற சிறுகதை முதலாக சிறுகதைக்கு யாரு பிஜிடிஆர் நடைபெற்று முடிந்த பிஜிடிஆர் கிடைக்கும். முதல் சிறுகதைக்கு யார் பெற்றது? பூ அழகிரி சாமி அன்பளிப்புங்கிற சிறுகதை தொகுப்புக்காக பெற்றிருந்தார். அதுக்கு அடுத்தது 1971 சமுதாய நீதி என்ற நூலுக்காக பார்த்தசாரதி. என்ன நூல் அப்படின்னா சமுதாய வீதி. இது எவ்வகை இலக்கியம்? சமுதாய வீதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாவல். சமுதாய வீதி ஒரு நாவல். அடுத்தது 1972 யார்? ஐயா ஜேகேனா ஐயா ஜெயகாந்தன் அவர்களுக்காக சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்கு தான் ஐயா ஜேகே முதலாக வாங்குகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் யார்? ஆசிரியர் ஜெயகாந்தன். எப்ப? 1972. அதுக்கு அடுத்து 1973 யாரு? ராஜம் கிருஷ்ணன். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெண் எழுத்தாளர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் தான். இப்ப இதுவரைக்கும் யாருமே பெண்ணு கிடையாது. 1973 தான் ராஜம் கிருஷ்ணன். என்ன நூலுக்கு இந்த அம்மா வாங்குறாங்க ராஜம் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா வேருக்கு நீர். இதுவரைக்கும் கேட்கல, இப்ப கேட்கலாம். இதுவரைக்கும் இந்த தேர்வில் யார் முதல் பெண் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் தான்.
அதுக்கு அப்புறம் 1974 1974 யாருக்கு அப்படின்னா தாத்தா திருநாவுக்கரசு. தாத்தா திருநாவுக்கரசு என்ன நூலுக்கு வாங்குற? திருக்குறள் நீதி இலக்கியம். என்ன நூலு? திருக்குறள் நீதி இலக்கியம். இது திறனாய்வு நூல். திருக்குறளை மையமாக வைத்து ஆய்வு செய்யப்பட்ட நூல் தான் இந்த திருக்குறள் நீதி இலக்கியம். இது திறனாய்வு. அதுக்கு அப்புறம் 1975 1975 யாருக்கு கொடுக்கப்பட்டது? இரா தண்டாயுதம். இரா தண்டாயுதம் அவர்களுக்கு என்ன நூலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தற்கால தமிழிலக்கியம்ங்கிற நூலுக்காக கொடுக்கப்பட்டது. இதுவும் திறனாய்வு நூல் தான். தற்கால தமிழ் இலக்கியம். தற்கால தமிழ் இலக்கியம் நூலுக்கு யார் வாங்குறா? இரா தண்டாயுதம் வாங்குறாரு. இந்த ஆண்டு 1975. அப்புறம் 76 சாகித்ய அகாடமி விருது கிடையாது. ஆம். 1977 என்ன நூல்? குருதிப்புணல். இந்த குருதிப்புணல்ங்கிற நூலுக்கு யார் வாங்குறா? இந்திரா பார்த்தசாரதி. இந்திரா பார்த்தசாரதி. இந்த குருதிப்புணல்ங்கிறது என்ன அப்படின்னா கீழ வெண்மணியில உயிரோட வைத்து கொளுத்தப்பட்ட இந்த அவலத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாவல் தான் இந்த குருதிப்புணல். ஆமா. இது யார் வாங்குறா? இந்திரா பார்த்தசாரதி. இதுவும் நாவல் தான். அடுத்தது 1978 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். என்னது? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். யார் அப்படின்னா ஐயா வள்ளிக்கண்ணன் தான் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சிங்கிற நூலுக்கு வாங்கினது. யாரு? வள்ளிக்கண்ணன். 1979 பார்த்தோம் அப்படின்னா சக்தி வைத்தியம். சக்தி வைத்தியம் யார்? ஐயா தி ஜானகி ராமன். தி ஜானகி ராமன். சக்தி வைத்தியம்னா டிஆர்பில கேட்கப்பட்டது. சக்தி வைத்தியம் தி ஜானகி ராமன். இது என்ன அப்படின்னா சிறுகதை தொகுப்பு. இது சிறுகதை தொகுப்பு. அதுக்கு அடுத்தது 1980 யாருக்கு? சேரமான் காதலி. சேரமான் காதலி. ஆமா. இதுவும் வரலாற்று நாவல். யாரு? ஐயா கண்ணதாசனுக்கு கிடைச்சிருக்கு. யாரு? கண்ணதாசன் 1980 வாங்கியிருப்பார். அதாவது சேரர்களுடைய வரலாறை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல் தான் இந்த சேரமான் காதலி. கண்ணதாசன். ஆண்டு 1980. 1981 யாருன்னா புதிய உரைநடை. புதிய உரைநடை ஐயா மா ராமலிங்கம் அவர்களுக்கு. உரைநடை மா ராமலிங்கம் பெற்றிருப்பார். இது என்னங்க அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா உரைநடை இலக்கிய வகையை சார்ந்தது. இது புதிய உரைநடையானது உரைநடைக்கான திறனாய்வு நூலாக விருது பெற்றது. அதுக்கு அடுத்தது 1982 மணிக்கொடி காலம். மணிக்கொடி காலம் யார் எழுத்தாளர் அப்படின்னா ஐயா PS ராமையா. PS ராமையா உன்னுடைய இந்த மணிக்கொடி காலம் இதுவும் திறனாய்வு நூல் தான். மணிக்கொடி காலமும் திறனாய்வு நூல். 1983 யாருக்கு? பாரதி காலமும் கருத்தும் எழுதிய தோமுசி ரகுநாதனுக்கு. பாரதி காலமும் கருத்தும் யார் அப்படின்னா தோமுசி ரகுநாதன். தோமுசி ரகுநாதனுடைய பாரதி காலம் கருத்து இதுவும் பார்த்தோம் அப்படின்னா திறனாய்வு நூல் தான். அடுத்தது 1984 ஒரு காவிரியை போல. ஒரு காவிரியை போல எழுத்தாளர் லட்சுமிக்கு வழங்கப்பட்டது. யாரு? லட்சுமி அல்லது திரிபுர சுந்தரின்னு சொல்லலாம். லட்சுமி அல்லது திரிபுர சுந்தரி. இது என்ன ஒரு காவிரியை போல என்பது நாவல். அடுத்தது 1985 1985 யாரு அப்படின்னா கம்பன் புதிய பார்வை. கம்பன் புதிய பார்வை. கம்பராமாயணத்தை திறனாய்வு செய்யப்பட்ட கம்பன் புதிய பார்வைக்கு ஆசா ஞானசம்பந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதுவும் திறனாய்வு இலக்கியம் தான். கம்பன் புதிய பார்வை திறனாய்வு.
1986 என்ன அப்படின்னா இலக்கியத்திற்கு ஒரு இயக்கம் ஐயா காணாசு என்று சொல்லக்கூடிய காணா சுப்பிரமணியனுக்கு கொடுக்கப்பட்டது. இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம். இது ஐயா எழுத்தாளர் நான் சுருக்கமா சொல்லுவோம், காணா சுப்பிரமணியம். இது என்ன இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் அப்படின்னா இதுவும் திறனாய்வு நூல் தான். இதுவும் திறனாய்வு நூல். அதுக்கு அடுத்தது 1987 இரவுக்கு முன் வருவது மாலை. இரவுக்கு முன் வருவது மாலை. இது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஐயா ஆதவனுக்கு. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இரவுக்கு முன் வருவது மாலை என்பது ஒரு சிறுகதை தொகுப்பு. அதுக்கு அடுத்தது 1988 திருக்குறளை பற்றிய ஒரு திறனாய்வு வாழும் வள்ளுவம்ங்கிற வாசே குழந்தைசாமியினுடைய மிக முக்கியமானது. வாழும் வள்ளுவம் யார் அப்படின்னா வாசே குழந்தைசாமி. இதுவும் திறனாய்வு இலக்கியம் தான். வாசே குழந்தைசாமி எழுதுனது வாழும் வள்ளுவம் திறனாய்வு இலக்கியம் 1988 கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது 1989 இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா லாசா ராமாமிர்தம் எழுதிய சிந்தாநதி. இது சிந்தாநதி யார் எழுத்தாளர் ஐயா லாசா ராமாமிர்தம். இது என்ன சிந்தாநதி அப்படிங்கிறது இது தன் வரலாறு இலக்கியம். இது தன் வரலாறு. 1990 ஐயா வேரில் பழுத்த பலா சு சமுத்திரத்துக்கு நாவல் வேரில் பழுத்த பலா எழுத்தாளர் சு சமுத்திரம். இது பார்த்தோம் அப்படின்னா என்ன நாவல். அடுத்தது 1991 யாரு கொடுக்கப்பட்டது கீரா என்று சொல்லக்கூடிய கி ராஜநாராயணனுடைய இந்த கோவல்லபுரத்து மக்கள் யாரு எழுத்தாளர் கி ராஜநாராயணன். இது என்ன அப்படின்னா இதுவும் நாவல் தான். 1991. அடுத்தது 1992 குற்றால குறவஞ்சி யாரு கோவை மணிசேகரனுக்கு. 1992 குற்றால குறவஞ்சி யாருன்னா எழுத்தாளர் கோவி மணிசேகரன் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இது என்ன குற்றால குறவஞ்சி அப்படின்னா இது வரலாற்று நாவல். இதுவும் வரலாற்று நாவல். அதுக்கு அடுத்தது 1993 பாத்தீங்கன்னா எம்பி வெங்கட்ராமனுடைய காதுகள். இதுவும் நாவல் தான். எம்பி வெங்கட்ராம் காதுகள் என்ன இலக்கிய வகை அப்படின்னா நாவல். அடுத்தது 1994 புதிய தரிசனங்கள் எழுத்தாளர் பொன்னிலனுக்கு வழங்கப்பட்டது. எழுத்தாளர் பொன்னிலனுக்கு புதிய தரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. 1995 என்ன அப்படின்னா வானம் வசப்படும். இந்த வானம் வசப்படும்ங்கிற யாரு ஐயா பிரபஞ்சன். இந்த நாவல் என்ன அப்படின்னா ஐயா ஆனந்தரங்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நாவல். இது வாழ்க்கை வரலாற்று நாவல். யாருடைய வாழ்க்கை வரலாற்று நாவல் அப்படின்னா ஆனந்தரங்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாற்று நாவல் தான் வானம் வசப்படும். எந்த ஆண்டு 1995. அதுக்கடுத்து 1996 யாருக்கு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். இது இந்த டிஆர்பி அதுக்கு முந்தின பிடிடிஆர்பில கேட்கப்பட்டது. அப்பாவின் சிநேகிதர் யாரு ஐயா எழுத்தாளர் அசோகமித்திரன். இது என்ன வகைன்னா இது சிறுகதை தொகுப்பு. ஆமா 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் என்ற எழுதிய சிறுகதை தொகுப்புக்கு வழங்கப்பட்டது. 1997 சாய்வு நாற்காலி யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஐயா தோப்பில் முகமது மீரான் அவர்களுக்கு.
இது என்ன இலக்கிய வகை? தோப்பில் முகமது மீரான் எழுதுது அப்படின்னா நாவல் தான். இந்த சாய்வு நாற்காலி, சாய்வு நாற்காலிங்கிற நாவலுக்காக 1997 தோப்பில் முகமது மீரான் பெற்றிருப்பார். 1998 அப்படின்னா விசாரணை கமிஷன், விசாரணை கமிஷன். இந்த விசாரணை கமிஷன் என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு தான் வாங்கியிருப்பார். யார் அப்படின்னா சா கந்தசாமி. சா கந்தசாமி எழுதிய விசாரணை கமிஷன் நாவலுக்காக 1998 சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருப்பார். 1999 ஆலாமடை யாருக்கு அப்படின்னா ஐயா கவிஞர் அப்துல் ரஹ்மானுக்கு கிடைக்கும். அப்துல் ரஹ்மான். இது என்ன அப்படின்னா கவிதை. பாருங்க, கவிதைக்கு என்ன? அதாவது ஏற்கனவே பார்த்தோம் 1967 சீனிவாசராக வெள்ளை பறவை, அதுக்கப்புறம் ஆலாமணி, அப்துல் ரஹ்மான் கவிதை. அதற்கு அடுத்தது 2000 யாருக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படின்னா தி.க. சிவசங்கரன் எழுதிய விமர்சனங்கள், விமர்சனங்கள் மதிப்புரைகள், விமர்சனங்கள் மதிப்புரைகள். அடுத்தது பேட்டிகள், விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள். இது என்ன நூல் அப்படின்னா திறனாய்வு. இது திறனாய்வு. அடுத்தது 2001 யாருக்கு அப்படின்னா சுதந்திர தாகம் எழுதிய சிசு செல்லப்பா. சுதந்திர தாகம் யார் எழுந்தது? சிசு செல்லப்பா. இந்த சிசு செல்லப்பா எழுதிய சுதந்திர தாகம் என்ன அப்படின்னா நாவல் தான், வேற ஒன்றும் கிடையாது. சுதந்திர தாகம்ங்கிற நாவலுக்காக சிசு செல்லப்பா 2001 சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருப்பார். 2002 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிராமத்து நதி, திருப்பி பாலசுப்ரமணியம். ஒரு கிராமத்து நதி. இது எழுத்தாள சிற்பி பாலசுப்ரமணியம். இது என்ன அப்படின்னா இது கவிதை தொகுப்பு. ஒரு கிராமத்து நதி என்பது ஒரு கவிதை தொகுப்பு. அடுத்தது 2003 யாருக்கு வழங்கப்பட்டது? ஐயா வைரமுத்து எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்கு தான், கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்கு தான் யாருக்கு? வைரமுத்துக்கு. எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 2003 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அடுத்தது 2004 பாத்தீங்க அப்படின்னா 2000 வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ. அதாவது திருக்குறளை மையமாக வைத்து 3 திறனாய்வு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. ஆமா, ஏற்கனவே திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு, வாழும் வள்ளுவம் வாசி குழந்தைசாமி. இந்த வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். இது என்ன அப்படின்னா இது கவிதை இலக்கியம். இது வணக்கம் வள்ளுவ கவிதை. 2005 யாருக்கு? கல்வரன் நாவல் எழுதிய ஜி திலகவதிக்கு வழங்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா இதுவும் நாவல் நாவல் தான். கல்வரம் என்ன நாவல்? எந்த ஆண்டு? 2005. எழுத்தாளர் ஜி திலகவதி. 2006 ஆகாயத்திற்கு அடுத்த வீடு கவிதை தொகுப்பை வெளியிட்ட மு. மேத்தா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யார் எழுத்தாளர்? தோப்பில் முகமது மீரான். சாரி, முகமது மேத்தா, மு. மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ன அப்படின்னா 2006 மு. மேத்தாவுக்கு ஆகாயத்தை அடுத்த வீடுங்கிற கவிதைக்காக கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது 2007 யாருக்கு கொடுக்கப்பட்டது? இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் நாவலுக்கு எழுதியதுக்காக ஐயா நீல பத்மநாபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நீல பத்மநாபன் அவர்களுக்கு இலையுதிர் காலம் எழுதிய நாவலுக்காக வழங்கப்பட்டது. அடுத்தது 2008 சாகித்ய அகாடமி விருது யாரு கொடுத்தாங்க? ஐயா மேலாண்மை பொன்னுசாமி என்பவருக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? மேலாண்மை பொன்னுசாமி. இவர் எழுதிய மின்சார பூ சிறுகதை தொகுப்புக்கு வழங்கப்பட்டது.
மேலாண்மை பொன்னுசாமி எழுதிய மின்சார பூங்கிற சிறுகதை தொகுப்புக்கு 2008 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2009 பாத்தீங்கன்னா கையொப்பம் எழுத்தாளர் புவியரசுக்கு வழங்கப்பட்டது. எழுத்தாளர் புவியரசுக்கு வழங்கப்பட்டது. ஆமா, இது கவிதை தொகுப்பு. இது கவிதை தொகுப்பு. இது கையொப்பம் கவிதை தொகுப்புக்கு புவியரசுக்கு 2009 வழங்கப்பட்டது. 2010 சூடிய பூ சூடற்க. சூடிய பூ சூடற்க இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சூடிய பூ சூடற்க? இது சிறுகதை தொகுப்பு. எழுத்தாளர் நாஞ்சில் நாடனுக்கு கொடுக்கப்பட்டது. நாஞ்சில் நாடன் எழுதிய சூடிய பூ சூடற்கங்கிற சிறுகதை தொகுப்புக்காக வழங்கப்பட்டது. அடுத்தது 2011 யாருக்கு கொடுக்கப்பட்டது? அதாவது காவல் கோட்டம். காவல் கோட்டம்ங்கிற நாவல் தான் சு வெங்கடேசன் அவர்களுக்கு காவல் கோட்டம் நாவல் எழுதியதற்காக கொடுக்கப்பட்டது. அடுத்தது 2012 தோல். இந்த தோல்ங்கிற நாவலை எழுதுனது யாரு? டேனியல் செல்வராஜ். தோலுங்கிற நாவல் எழுதியதற்காக டேனியல் செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2013 யாருக்கு கொடுக்கப்பட்டது? அதாவது கொற்கை நாவல். கொற்கை நாவல் எழுத்தாளர் ஜோடி குரூஸ். கொற்கை நாவல் யார் எழுதுனா? ஜோடி குரூஸ். இவருக்கு வழங்கப்பட்டது. 2014 யாருக்கு அப்படின்னா அஞ்ஞாழி பூமணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாரு? அஞ்ஞாழி நாவல் எழுத்தாளர் பூமணி அல்லது பூ மாணிக்க வாசகம் என்ற பெயரு தான் பூமணி அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்தது 2015 யாருக்கு வழங்கப்பட்டது? 2000 இலக்கிய சுவடுகள். இலக்கிய சுவடுகள் இது திறனாய்வு. இந்த இலக்கிய சுவடுகள் என்பது திறனாய்வு இலக்கியம். யாருக்கு இலக்கிய சுவடுகள் கொடுக்கப்பட்டது? ஐயா மாதவனுக்கு கொடுக்கப்பட்டது. 2016 யாருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசை என்று சொல்லக்கூடிய இந்த சிறுகதை தொகுப்பு. இது யாருக்கு ஒரு சிறு இசை அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா வண்ணதாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? வண்ணதாசன். 2017 யாருக்கு அப்படின்னா காந்தல் நாட்கள். காந்தல் நாட்கள் அதாவது இன்குலாப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? இன்குலாப். ஆனா அவர் இந்த விருதை வாங்க மறுத்துருவார். ஏன்னா இலங்கை தமிழனுடைய பிரச்சனை மையமாக வைத்து இந்திய அரசு கொடுக்கப்பட்ட அந்த சாகித்ய அகாடமி விருதை வாங்குவதற்கு மறுத்து விடுவார். ஆமா, இன்குலாப் அவருடைய கவிதை தொகுப்புக்கு தான் கொடுத்தாங்க. ஆமா, காந்தல் நாட்கள். அதுக்கு அடுத்தது எழுத்தாளர் 2018 யாருக்கு அப்படின்னா சஞ்சாரம். சஞ்சாரம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் யார் எழுதுறது? எஸ் ராமகிருஷ்ணன். அது சுருக்கமா எஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ராமகிருஷ்ணன். சஞ்சாரம் நாவல் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2019 யாருக்கு அப்படின்னா தூள் நாவல் எழுதிய கோ தர்மன். நாவலுடைய பெயர் தூள். என்ன? கோ தர்மனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இந்த நாவலுக்கு தான். அடுத்தது 2020 செல்லாத பணம். செல்லாத பணம் இந்த நாவல் யார் எழுதுறது அப்படின்னா ஐயா இமயம் அவர்களுடையது. இமயத்துக்கு கொடுத்தாங்க. 2021 யார் கொடுக்கப்பட்டதுன்னா அம்பைக்கு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. ஒரு பச்சை பறவை. இந்த நாவல் இந்த சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை தொகுப்பு இது யாருக்கு அப்படின்னு சொன்னா எழுத்தாளர் அம்பைக்கு கொடுக்கப்பட்டது. எழுத்தாளர் அம்பை எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைங்கிற சிறுகதை தொகுப்புக்கு 2021 கொடுக்கப்பட்டது. 2022 பார்த்தோம்னா காலாபாணி. காலாபாணி யார் எழுதுறது அப்படின்னா மு ராஜேந்திரன். இது ஒரு வரலாற்று புதினம். மு ராஜேந்திரனுடைய
வரலாற்று புதினம். எந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னா 2022. 2023 யாருக்கு அப்படின்னா நீர்வழிப்படுவும் தேவி பாரதி. தேவி பாரதி இந்த நீர்வழிப்படுவும் தேவி பாரதி எழுதிய நாவலுக்கு கொடுத்தாங்க 2023. அடுத்தது 2024 திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி என்ற நூலுக்கு ஆர் வெங்கடாசலபதி பெற்றிருப்பார். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் எப்ப 1908 திருநெல்வேலி கழகத்தில் தான் வ.உ.சி முன்னிருந்து நடத்திருப்பாரு. அவருடைய இதை மையமாக வைத்து இந்த திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் 2024 ஒரு ஆய்வு நூலாக கருதப்பட்டு இதுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசியாக 2025 யாருக்கு அப்படின்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள். தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? தமிழ்ச்செல்வன். 2025 தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற திறனாய்வு நூலுக்காக தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த காணொலி மூலமா 1955 இருந்து 2025 முடிய உள்ள விருது பெற்ற ஆண்டுகள் அடிப்படை எல்லா நூலையும் பார்த்துட்டோம். இதுல இந்த விருது பெறாத ஆண்டுகள் என்னென்ன? ஒரு 5 ஆண்டுகள் இதுவரை சாகித்ய அகாடமி விருது பெறவில்லை. எத்தனை ஆண்டு? 5 ஆண்டுகளுக்கு விருது கொடுக்கப்படவில்லை. எந்தெந்த ஆண்டு அப்படின்னு சொன்னோம்னா, 1957, அதுக்கப்புறம் 1959, அதுக்கப்புறம் 1960, அடுத்தது 1964, 1970. இந்த 5 ஆண்டுகளுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படவில்லை. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய ஒரு வணக்கம். இதை முழுமையா கவனிச்சு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டளையில் கேட்டலேன் என்று பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க தமிழாசிரியராகவும் பட்டதாரியோ முதுகலை ஆசிரியரோ கல்லூரி பெற எந்த வகை தமிழ் இலக்கிய தேர்வு யூஜிசி நெட்டா இருக்கட்டும் செட்டா இருக்கட்டும் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு 2 மதிப்பெண் நிச்சயம் உண்டு. நம்ம கன்னித்தமிழ் பாடசாலையில யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பிக்கு இணைய வழி வகுப்பானது தினசரி போய் கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ள தோழமைகள் தொடர்பு கொண்டு நம்முடைய கட்டணங்கள் தவணை முறையில் செலுத்தப்படும். முழுமையான 10 அலகுக்கும் 10 நூல்கள் வழங்கப்படும். உளவியல் பகுதியில் பாடம் எடுக்கப்படுகிறது என கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி தோழமைகளை, தமிழ் உறவுகளுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு தோழமைகளுக்கு பகிர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.